10ஆம் வகுப்பு பாடம் 1ல் உள்ள தமிழ் சொல் வளம் தேவநேய பாவாணர். அதில் உள்ள யார் இவர்? தமிழாசிரியர், நூலாக்க பணிகளை விரும்பி செய்பவர், சொல்லாராய்ச்சியில் பாவாணரும் வியந்த பெருமகனார். அதை திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்று அமைச்சிருக்காரு. பாவாணர் நூலகம் ஒன்றையும் உருவாக்கி நடத்திட்டு இருக்காரு. தமிழகம் திருக்குறளை சொற்பொழிவாக வழங்கிட்டு இருக்காரு. தமிழோடைய திருமணங்களை அவர் நடத்திட்டு இருக்காரு. விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர். அதற்காக அவர் என்ன செய்யறாருன்னா, தமிழ் தன்ற திருவிக்கா போல இமைகளை மூடிக்கிட்டு எழுதும் ஆற்றலை இவருக்கு கற்றுக்கொண்டாராம். இன்றளவும் இவ்வாறே என்ன பண்ணுறாரு, தமிழுக்கு தனிப்பெரும் புகழை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. பற்பல நூல்களை எழுதியிருக்காரு. என்னென்ன நூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவாணர் வரலாறு, குண்டலகேசி உரை, யாப்பருங்கல உரை, புறத்திருட்டு உரை, திருக்குறள், தமிழ் மரபுரை, காக்கை பாடினிய உரை, தேவநேயம் முதலியன இவர் தமிழ் பணிகளை தமிழ் பணியை ஏற்றிட்டு இருக்காரு. அவரோட பேர் என்னன்னா தமிழ் திரு ரா. இளங்குமரனார்.